வாங்க ஃப்ரெண்ட்ஸ், ரொம்பவே ஹெல்த்தியான உப்பு உருண்டை நிறைய பேருக்கு தெரியும், செய்யவும் தெரியும் நிறைய பேருக்கு. இந்த வீடியோ எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னாக்கா, இங்கே நம்ம ஊர்லலாம் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ உப்பு உருண்டையெல்லாம் ரொம்ப விற்க ஆரம்பிச்சிட்டாங்கங்க. 3 உப்பு உருண்டை 30 ரூபா அப்படிலாம் சொல்லி விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. 5 வாங்கினீங்கன்னாக்கா 50 ரூபா அப்படின்லாம் விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. கொஞ்சம் பெரிய பெரிய சைஸில் இருக்குது. எனக்கு ஆச்சரியமாக இருக்குங்க. உப்பு உருண்டை எங்கள் அம்மா பார்த்தீங்கன்னாக்கா வீட்டில் ரேஷன் அரிசி வாங்கி வச்சு அடிக்கடி செஞ்சு கொடுப்பாங்க. ஸ்நாக்ஸ்னாலே எங்களுக்குலாம் அதுதான் அப்போல்லாம். இப்போல்லாம் பார்த்தா நினச்சாலே இதெல்லாம் நம்ம செய்யறதே விட்டுட்டோம், இதெல்லாம் பாரம்பரிய உணவு தாங்க உப்பு உருண்டைன்றதெல்லாம், இதெல்லாம் மறந்துட்டுமே அப்படின்றப்ப கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. எப்படி செய்யலாம் சொல்லி பார்க்கலாம் வாங்க. நான் ரேஷன் அரிசியை வச்சு தான் செய்ய போகிறேன். தேங்காய் பார்த்தீங்கன்னா சாமியெல்லாம் கும்பிட்டு இல்லைங்களா, அந்த தேங்காய் இருக்குது, அதில் 2 முடி தேங்காய் இருக்குது, அதை வச்சு செய்யலாம் வாங்க. ரேஷன் அரிசி பார்த்தீங்கன்னா 1/4 கிலோ அளவுக்கு எடுத்து நல்லா கழுவிட்டு ஒரு 8 மணி நேரம் ஊற வச்சுட்டேன். ஊற வச்ச அரிசியை மிக்சியில் கொஞ்சம் குறைன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. அதாவது இட்லியெல்லாம் ஊற்றுவோம் இல்லைங்களா, அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க, அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த பக்கம் கடையில் பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு 2 குழிக்கண்டலுக்கு எண்ணெய் விட்டுட்டு கடுகு, சீரகம், கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, காஞ்ச மிளகா, கருவேப்பிலை, கொத்தமல்லி வேணும்னா உங்களுக்கு பிடிச்சிருந்தா போட்டுங்க. கருவேப்பிலை போட்டு கொஞ்சமாக பெருங்காயத்தூள் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ இதை வறுத்து எடுத்த பிறகு நம்ம அரைச்சி வச்சிருக்கீங்களா அந்த ரேஷன் அரிசி, அதாவது இட்லி மாவு பதத்துக்கு அரைச்சி வச்சிருக்கோம் இல்லைங்களா, அந்த மாவை எடுத்து நம்ம வறுத்து வச்சிருக்க பருப்பில் ஊற்றி அப்படியே சிம்மில் வச்சு மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. கைவிடாமல் மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. மிஞ்சி போனால் 2லேருந்து ஒரு 3 நிமிஷம் தாங்க மிக்ஸ் பண்ணணும். அதுக்குள்ளவே இந்த அரிசி மாவு பார்த்தீங்கன்னாக்கா நல்லா உங்களுக்கு கட்டியாக திரண்டு வந்துடும் சூப்பராக. கொஞ்சம் பால் மாறாமல் மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. நீங்கள் விட்டுட்டிங்கன்னா ஒரு பக்கம் பருப்பெல்லாம் மிக்ஸ் ஆகிருக்கும், அப்புறம் உப்புலாம் இல்லாமல் போயிடும். அதுக்காக தான் நான் உப்பு வந்து பார்த்தீங்கன்னா மாவு அரைக்க சொல்லவே அதுலேயே கொஞ்சம் உப்பு நான் ஆட் பண்ணிட்டேன். அப்போ தான் உங்களுக்கு ஈவனாக இருக்கும். நீங்கள் பருப்பில் போட்டுட்டிங்கன்னா நம்ம மிக்ஸ் பண்ண சொல்ல ஒரு பக்கம் உப்பு இருக்கும், ஒரு பக்கம் உப்பு இல்லாமல் போயிடும். அதனால தான் இப்போ ஓரளவுக்கு நம்மளுக்கு அந்த மாவு கட்டியான பிறகு நான் 1/2 முடி தேங்காவை திருகி தான் எடுத்திருக்கேன். ஏன்னா ஒரு சில பல்லாக போட்டால் சாப்பிட மாட்டாங்க, பிடிக்காது அப்படின்றதுனால நான் திருகி தான் எடுத்திருக்கேன். எங்கள் வீட்டுக்காருக்கு இப்படி போட்டால் தான் பிடிக்கும். சரி, அதனால திருகி தான் போட்டிருக்கேன். எனக்கு பல்லாக போட்டால் ரொம்ப பிடிக்குங்க. அது கடிச்சு சாப்பிட சொல்ல நல்லா இருக்கும். ஆனால் அவருக்கு வந்து இப்படி போட்டால் தான் பிடிக்கும். அவருக்கு கொஞ்சம் நறுக்கு கடிச்சு சாப்பிட முடியாது, வேணாம் அப்படின்றதுனால இப்படி போட்டாச்சு. நல்லா தேங்காய் நிறைய போட்டதுனால சூப்பராக இருந்தது. அப்புறம் என்ன பண்ண பார்த்தீங்கன்னாக்கா, அப்படியே அந்த தேங்காய் போட்ட பிறகு ஒரு 2 நிமிஷம் போல் மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருந்தேன். நல்லா கட்டியான பிறகு எடுத்து நல்லா ஆற வச்சுட்டேன். அது ஆறின பிறகு தாங்க நம்ம உண்டை பிடிச்சி வைக்க முடியும். அதுக்காகத்தான் இட்லி குண்டானில் தண்ணி ஊற்றி, எப்பயும் போல நம்ம இட்லிக்கு தண்ணி ஊற்றி வேக வைப்போம் இல்லைங்களா, அதே மாதிரி தண்ணி ஊற்றி வச்சாச்சு. இட்லி தட்டில் எண்ணெய் நல்லா தடவி விட்டுட்டேன். 2 தட்டில் நல்லா எண்ணெயை தடவி விட்டுட்டு இப்படி தாங்க நல்லா 1/2 மணி நேரம் நான் ஆற வச்சுருங்க. சுட சுட கை வச்சிடாதீங்க. ஆறின பிறகு நீங்கள் அழகாக உங்களுக்கு என்ன சைஸில் உருண்டை தேவையோ அந்த அளவுக்கு உருண்டை பிடிச்சிட்டு இட்லி தட்டில் வச்சுட்டு, நீங்கள் எப்பயுமே இட்லி குண்டால எப்படி இட்லி வேக வைப்பீங்களோ அதே போலவே இட்லி தட்டை வச்சுட்டு மூடி வச்சுட்டு மிஞ்சி போனால் ஒரு 5 நிமிஷம் அதை அப்படியே விடுங்க, வேகட்டும். 5 நிமிஷத்தில் வெந்துடும். ஏன்னா நம்ம ஆல்ரெடி மாவு வேக வச்சு தான் வச்சுருக்கோம். அதனால் இப்படி ஒரு 5 நிமிஷம் வேக வச்சாலே போதும். சூப்பராக நல்லா சாஃப்டான உப்பு உருண்டை, ரொம்ப ஹெல்த்தியானது, நம்ம வீட்டிலேயே செஞ்சிடலாம். இதெல்லாம் நிறைய பேர் மறந்துட்டாங்க. இப்பெல்லாம் வெளியே வாங்கி சாப்பிட்றப்ப ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது நிஜமாவே. நான் ரேஷன் அரிசியிலேயே நம்ம வீட்டில் இருக்க பொருளை வச்சு சூப்பராக உப்பு உருண்டை செஞ்சுருக்கேன். மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள்.